ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸே போகிறோம். பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, குடமிளகா கம்பல்சரி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அரிசி இருக்கோ அதை ஊற வச்சுக்கோங்க. சாப்பாட்டு அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸோ நம்ம விருப்பம். குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சோம்பு, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை இதெல்லாம் நல்லா தாளிச்சிக்கோங்க. மசாலா சாமான் நமக்கு ஸ்பைஸியாக எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு தட்டின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மசிக்காதீங்க, தட்டி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறது தான் இப்போ நமக்கு டைம். ஏன்னா இந்த பசங்களுக்கு வாயில் மாட்டக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் கடையெல்லாம் கூட பாருங்களேன், பிரியாணிலாம் வாங்கினீங்கன்னா அது எதுவுமே இருக்காது, ரைஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நான் பச்சை மிளகாய் போடலை, அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ் இதை போட்டுன்ட்டேன். மற்றபடி வேறு எந்த கலரும் கிடையாது. அந்த ரெட் சில்லி சாஸில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு கலர், காரத்துக்கு க்ரீன் சில்லி சாஸ் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் பிள்ளைங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சீரகத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது வாசனைக்காக. ஆல்ரெடி நம்ம பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால. அதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போன பிறகு ஊற வச்ச பட்டாணி ஒரு புடி முதல்ல போடுங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், குடமிளகா இருக்கு இல்லைங்களா, அதையும் ஒரு பிடி போட்டுட்டு அப்படியே மேலே நல்லா நிறவின மாதிரி விடுங்க. 1 டம்ளர் அரிசின்னா 1.25 டம்ளர் பாஸ்மதியாக இருந்தால், சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் 1.5 டம்ளர் போட்டுக்கோங்க. தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வைங்க. அது ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும். இப்போது அரிசியை எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி வடிக்க விட்டு போடுங்க. பாஸ்மதி ரைஸோ இல்லை வீட்டு சாப்பாட்டு பச்சரிசியோ புழுங்கலரிசியோ எதுவாக இருந்தாலும் நல்லா ஒரு தொழாவி விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் குடமிளகா இது மேலே அப்படியே தூவின மாதிரி வைங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் இது மேலேயே போட்டுடுங்க. எல்லோரும் திறந்த பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மேலேயே போட்டுட்டு நல்லா குக்கரை மூடி வச்சுருங்க. நான் 2 சவுண்டு தான் விட்டுருக்கேன். நீங்கள் டைமர் உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அதை இது பண்ணிக்கோங்க. 2 சவுண்டு விட்டு நான் திறந்து பார்த்துட்டேன். நல்லா ஸ்டீம் அடங்கினோடனே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு. பட்டாணி குழையக்கூடாது, அரிசியும் குழையக்கூடாது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சில பேர் தயிர் போடுவாங்க. நான் ஒரு லெமனை புழிஞ்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போது குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இதை அப்படியே பேசினில் கொட்டி இந்த மாதிரி குலுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் சாட் மசாலா, கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா இதை அப்படியே குலுக்கி விடுங்க. உங்களுக்கு வேணால் இன்னும் 1 ஸ்பூன் நெய்யோ இல்லை பட்டரோ விட்டுக்கோங்க. ஆனியனை நல்லா பொன் வறுவலாக வறுத்து கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீடியோவையும் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப பக்க பலமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறீங்களா? பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் மாற்றம் இருக்கணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.